என்ன காரியம் செய்தாய்? கண்ணால் கூட பார்க்க முடியாம செய்து விட்டாயே. அங்கேதான் நம்மளவரு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. ஆமா, தரிசனம் தந்தா என்ன நஷ்டமா? கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டா எப்படி? என்ன அவமானம்! உன்னாலே எவ்வளவு இருக்கு! உன்னாலே அந்த மகாத்மா தரிசனத்திற்கும் அருகதை இல்லாதவர்களாகி விட்டோமே. எங்கும் இல்லாத, இதுவரை கண்டும் கேட்டுமராத முரட்டு பிரிவாகத்தால் எங்கள் மனதை புண்படுத்தி இப்பொழுது வெளியே தலை தூக்கி செல்ல முடியாதபடி அடித்து விட்டாய். தான தர்மங்கள் செய்து தவ பூஜை விரதம் நோம்பு இல்லாமல் இருந்து வேண்டி வேண்டி பெற்றதற்கு நல்ல பலன்தான். பெற்ற பெண்ணானி இல்லை, பெரும் பாதகம் விளைவிக்கு வந்த பொருள் சத்ருனி. என்ன, ஒருவர் தன் இஷ்டப்படி கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தப்பா? மகா பாவமா? யோகீஸ்வரர் சொன்ன இந்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறதோ. உண்மை இல்லாத போனார் அந்த யோகீஸ்வரர் சொல்வாரா? அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவரிடம் போய் கேட்டால் சந்தேகம் தீரும், உண்மை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கேட்பது எப்படி? என்னால் என் தந்தை முகத்தை கூட பார்க்க மறுத்தாரே, இப்போது நம்மை பார்ப்பாரா? பேசுவாரா? இல்லை, அந்த சிஷ்யர்கள் தான் நம்மை உள்ளே போக அனுமதிப்பார்களா? அது வாஸ்தவமே. ஆனால் தெரியாமல் திருட்டுத்தனமாக போனால் அதுதான் எப்படி? எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்க்க வேண்டும் என்றால் பிரம்மாவில கூட கண்டுபிடிக்க முடியாத வழி ஒண்ணு இருக்கு. அது என்ன ஹேமா? போகலாமா? போகத்தான் வேண்டும். போய் எப்படியாவது என் தந்தைக்கு அவர் தரிசனம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். அப்படியானால் சொல்லுகிறேன், வாருங்கள். साम्ब सदा शिव शंभो शंकर चरणं मे तव चरणयुगम् ईश गिरीश नरेश परेश महेश बिलेशय भूषणभो साम्ब सदा शिव शंभो शंकर. யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? பால சன்னியாசிகள் யோகீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். ஏன், பிரச்சனை குறி கேட்கவா இல்ல தரிசனம் பண்ணிட்டு போகத்தானா? எதுவானால் என்ன, இரண்டிற்கும் வித்தியாசம்? ஆஹா, ஒண்ணும் இல்ல. பிரச்சனைக்குரியா இருந்தா நாங்களே சொல்றோம், தரிசனத்துக்கான உள்ள அனுப்புறோம். தரிசனத்துக்கு கோவிந்தா கோவிந்தோ. ஆம்பளையா பொம்பளையா தெரியலையே. ஆண்களே. இவங்களை இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? என் கூட வாங்க, தரிசனம் செய்யலாம்.
இதோ பாருங்க, இது துளசி மாலை தானே? ஏன் பயப்படுறீங்க? நானும் உங்களை போல பொம்பளை தான். பொம்பளைங்க விஷயம் அவ்வளவு கூட தெரிஞ்சுக்க மாட்டேனா? உங்களுக்கு ஒரு பயமும் வேண்டாம். நிஜத்தை சொல்லுங்க, நீங்க யார்? நீங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா, எங்களுக்கு நீதான் கதி. எந்த ஆபத்தும் ஏற்படாம காப்பாத்தணும். அதுக்குத்தானே உங்களை இங்க கொண்டு வந்தேன். இவர்கள் மகாராஜா குமாரத்தி சியாமலா தேவி. நான் இவங்க தோழி ஹேமான்னு பேரு. இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்க ராஜாவுக்கு தரிசனம் கொடுக்கல. ஆமா, அதை பத்தி குருதேவரை கேட்கணும். அவ்வளவுதானே? ஆமா, இந்த ஒரு சின்ன சகாயம். ஒண்ணு என்ன, வேண்டியதெல்லாம் செய்யறேன். நாம எல்லாம் ஒண்ணுதானே. இங்கே இருங்க, நான் போய் குருதேவர் சௌரியம் பார்த்துக்கிட்டு வரேன். ராஜகுமாரி சியாமலா தேவி. ராஜகுமாரியா? தோழியோட பாலசன்யாசி விஷயத்துல தரிசனத்துக்கு வந்திருக்காங்க. நான் என்ன செய்ய வேண்டும் பொன்னம்மா? என்ன இப்படி பயப்படுறீங்களே? இதுக்கு தானே இந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன இன்னும் வர காணுமே? அதோ வராப்புல இருக்கு. வாங்க, குருதேவர் கிட்ட சொல்லிட்டேன். வாங்க வாங்க. குருதேவா, இவங்களே அந்த பாலசன்யாசிகள். தயவு பண்ணுங்க. விவாக பிராப்திரஸ்து, சுகி பவ. இந்த வைராக்கியம் எப்படி வந்ததோ? யோகீஸ்வரா, நம் நண்பருக்கு விவாகம் என்றாலே வெறுப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்கவில்லை. வெறும் அஜ்ஞானம். மகாத்மா, ஆறறிவு படைத்த மனிதர்கள் ஆனதால் அந்த சுதந்திரம் கூட இல்லையா? சுதந்திரமா? ஜெய் சியாமலா. தனி ஒருவன் சுதந்திரம் கவனித்தால் ஜெகத்தின் கதி சிருஷ்டி வளர்ச்சி இல்லாமல் போய்விடுமே. ஆரணங்கே நிஜம் நீயதியாய், ஆரணங்கே நிஜம் நீயதியாய். ஆறுயிர் தங்களும் நியமதே, ஆறுயிர் தங்களும் நியமதே, பெருமாயமதே நீயதியாய். ஆரணங்கே நிஜம் நீயதியாய். அதரங்களோடும் அணைந்திடா போது ஆனந்த சொல்ல வருவது ஏது, ஆனந்தம் சொல்ல வருவது ஏது. யாரும் கண்டிதமே இதனை தாவிடு, யாரும் கண்டிதமே இதனை தாவிடு. அமரநாதமே இல்லையோ, அமரநாதமே இல்லையோ. அதனங்கே நிஜம் நீயதியாய். அழிக்க போது மூலிலங்கோ, பாதித்த போத முரளியங்கோ.
பாதித்த போதே முதல் நிஜமாக பண்டி பேசிய போது பாதத்தே மலர் வாழ்வல்லவோ ஆரங்கே நெஞ்சம் நீயதியார் மங்கையும் போலெல்லாம் மனம் வேண்டாமென்றால் மங்கையும் போலெல்லாம் மனம் வேண்டாமென்றால் மானிட சங்கதி மாயுமன்றோ மானிட சங்கதி மாயுமன்றோ இங்கிதம் தெரிந்த அந்த பரம்பொரு இங்கிதம் தெரிந்த அந்த பரம்பொரு இன்னிலம் தோன்றுவதே இன்னிலம் தோன்றுவதே ஆதனங்கே நீயதியாய் ஆறு தங்களும் நிஜமதே ஆறு தங்களும் நிஜமதே பெருமாயமதே நீயதியாய் ஆதனங்கே நீயதியாய் ஏ சியாமலா இருந்ததா சந்தேகம்? என்ன சொல்கிறீர்கள் மகாத்மா? இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை. அவசரம் ஒன்றும் இல்லை, நன்றாக யோசித்து சொல். வாங்கிக்கலாமா? நமஸ்காரம் பண்ணி குருநாதர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு போங்க. மாய வேஷக்காரி வந்து என் தவத்தை குலைக்க வந்தீர்கள். என்ன துணிச்ச உங்களுக்கு? ஜெய் ஷியாமளா, என்னை மோசம் செய்யத்தானே இந்த கபட வேஷம். என்ன செய்கிறேன் பார். எங்க என் கமண்டலம்? சுவாமி சுவாமி மன்னிப்பிடுங்க. குருதேவா, அவனை தெரியாம செய்துட்டாங்க. மகாத்மா மன்னித்து விடுங்க. ஜெய் ஷியாமளா. சுவாமி சபிக்க வேண்டாம். இவர்கள் ராஜகுமாரி, பிறருக்கு தெரியாமல் இவ்விடம் வருவதற்கு இந்த வேஷம் போடும்படி வந்தது. அதற்காகவே தவிர மகாத்மா, தங்களை வஞ்சிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை. மன்னித்துடுங்கள் சுவாமி. ஜெய் ஷியாமளாம்பிகை. ராஜகுமாரி, அபயம் அளித்தேன். எழுந்திரு. நீ எங்க போற? ஐயோ, எங்கேயும் அழைத்து போகிறாருமா. மகாத்மா, தங்கள் அனுகிரகத்தால். இல்லை, அன்பினால் என்று சொல். ஷியாமளா, இதெல்லாம் காதலின் பல பெயர்கள். தங்கள் இஷ்டம் சுவாமி. தங்களால் நான் புனிதமடைந்தேன், பாக்கியசாலியானேன். ஷியாமளா, உன்னால் நான் கீர்த்திசாலியானேன், சரித்திர புகழடைந்தேன். என் மனக்காதலின் சாட்சியாக இதோ இந்த மாலையை உனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். புண்ணியவதினா, இது என் மாலை போலவே இருக்கிறதே. போல என்ன, உன் மாலையே தான். உன் பிதா படும் வேதனை எல்லாம் இதற்காகத்தான். ஆமா, ஆனா இந்த மாலை எங்கிருந்து வந்தது, எப்படி கிடைத்தது என்று கேட்டால் என்ன சமாதானம் சொல்வது? வேண்டாம், தங்களிடமே இருக்கட்டும். பரவாயில்லை, நான் கொடுத்துதான் சொல்லாமே.
வேண்டாம். சந்தேகத்துக்கு இடம் கொடுப்பானே, சமாதானம் சொல்வானே. இல்லை, வேண்டாம் வேண்டாம். இதெல்லாம் வேஷமா? ஹேமா, சத்தம் படாது. எல்லாம் வேஷமே, உனக்காக போட்ட வேஷமே. எனக்காகவா? யார் நீங்கள்? ராஜகுமாரனே. சியாமளா, உன் பிதாவுக்கும் என் தந்தைக்கும் பரம விரோதம். அந்த விரோதத்தை மீறி நின்றது உன்னை காண வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும். அதனால் அர்ஜுனனை போல் சன்னியாசி வேஷம் போடும்படி நேரிட்டது. மன்னித்து விடு. என்ன மனோகரா? ஆம் சியாமளா. இன்பம் கண்டேன் என்றேன், இன்பம் கண்டேன் என்றேன். இந்த இயற்கையில் அன்பு நின்றாடும், இந்த இயற்கையில் அன்பு நின்றாடும் இன்பம் கண்டேன் என்றேன். அன்பே எங்கு நன்று, அன்பே எங்கு நன்று. இந்நாளால் அகக்கண்ணை மூடியதேனோ, அன்பே எங்கு நன்று. இந்த உலகில அன்பு நடந்தே, இந்த உலகில அன்பு நடந்தே. எவ்விடம் நேர்ந்தனவோ, இணைந்து சேர்ந்தனவோ, இன்பம் கண்டேங்கின்றே. அன்புடையோருக்கு அகிலம் அல்ல, அன்புடையோருக்கு அகிலம் எல்லாம் ஆனந்தமே எங்கோ, உயர்வனகமே எங்கோ, அன்பே எங்கு நன்றே. வானிலும் பெரிதா பிரேமையே, ஞானத்திலும் பெரிதே பிரேமையே. வானிலும் பெரிதா பிரேமையே, ஞானத்திலும் பெரிதே பிரேமையே. ஞானத்தை போதித்த மௌன குருவே, அருஞானத்தை போதித்த மௌன குருவே. அடியாளுந்தடிமையாகி, அடியாளுந்தடிமையாகி. அடிமையும் மரகம் அடிக்குவாங்க, அடிமையும் மரகம் அடிக்குவாங்க. அன்பு நிலைத்திட பாடுவோம் நன்றே, அடிமையும் மரகம் அடிக்குவாங்க. அன்பு நிலைத்திட பாடுவோம் நன்றே. அன்பே